தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் தென்மதிமங்கலம் கிராமத்திற்கு அருகில் மேகங்களை தொடும் உயரத்தில் ஆன்மீகமும் அதிரடியும் ஒன்றாக கலந்திருக்கிறது ஒரு மலை. அதுதான் பார்வதமலை. இந்த மலை ஒரு சாதாரண ட்ரெக்கிங் ஸ்பாட் அல்ல. இது சித்தர்கள் வாழ்ந்ததாக நம்பப்படும் ஆன்மீக சக்திமிக்க இடம். இது சவால்களை விரும்பும் மலையேற்ற வீரர்களின் சொர்க்கம். மேலும் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை தன்னுள் புதைத்து வைத்திருக்கும் மர்மமான சிவத்தலம். புதுப்பாளையம் மலைத்தொடருக்குள் அமைந்துள்ள இந்த மலைப்பாதை கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அற்புதமான காட்சிகளை வழங்குகிறது. மேலும் இராமாயணத்துடன் கூட இந்த மலையின் பெயர் இணைக்கப்படுகிறது. லக்ஷ்மணனை காப்பாற்ற அனுமன் சஞ்சீவனி மலையை தூக்கிச் செல்லும் போது அதன் ஒரு பகுதி இங்கே விழுந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இந்த மலையில் இன்று வரை அரிய மருத்துவ மூலிகைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. சித்தர்கள், முனிவர்கள் தியானம் செய்த இடம் என்பதால் இந்த மலையை பலர் தென்னக கைலாசம் என்றும் அழைக்கிறார்கள். உச்சியில் அமைந்துள்ள பழமையான சிவன் கோவில். அங்கு அடையும் பக்தர்கள் அவர்கள் முகத்தில் தெரியும் சோர்வு அல்ல, ஒரு ஆனந்தம், ஒரு நிறைவு, ஒரு தெய்வீக உணர்வு. பார்வதமலை உடலை மட்டுமல்ல, மனதையும் சோதிக்கும் ஒரு பயணம். ஒவ்வொரு அடியிலும் பயம் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு நொடியிலும் ஒரு ஆன்மீக உணர்வும் இருக்கும். அதனால்தான் ஒருமுறை சென்றவர்கள் கூட மீண்டும் மீண்டும் இந்த மலையை நாடி வருகிறார்கள். சவாலை விரும்புகிறாயா? அமைதியை தேடுகிறாயா? ஆன்மீகத்தை உணர விரும்புகிறாயா? அப்படியானால் ஒருமுறை பார்வதமலையை ஏறி பாருங்கள். லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் இப்படிப்பட்ட வரலாற்று விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.